இலக்கண மனசு இருக்கவங்க யாரும் இந்த வீடியோவை பார்க்க வேணாம். ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ப்ரூட்டலாக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே பேர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த பேர்ட்ஸ்க்கு பின்னாடி இருக்க ஒரு சேடான ஸ்டோரியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது தாய் பறவை தான் குஞ்சுங்களை பாசமாக பாதுகாத்து தானே பார்த்துருப்போம். ஆனால் அதே தாய் பறவை தான் குஞ்சுங்களை கொண்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எஸ், அதுக்கு பேர் தான் ஃபிலியல் கானிபாலிசம்னு சொல்லுவாங்க. ஏன் தாய் பறவை இப்படி பண்ணுது பார்க்கலாமா? தாய் பறவை தான் கூட்டில் இருக்கிற குஞ்சுங்களுக்கு சரியான அளவில் உணவு கிடைக்காத நேரத்தில் தான் குஞ்சுங்கள்லேயே ரொம்ப பலவீனமாக இருக்கிற குஞ்சுங்களாக பார்த்து கொண்டுடும். அப்படி இல்லைனா சரியாக வளராத குஞ்சுங்களாக பார்த்து கொண்டுடுது. ஏன்னா மற்ற குஞ்சுங்களுக்கு சரியான அளவில் சாப்பாடு போகணும் அப்படின்றதுக்காக. செகண்ட் ஒன், அதோட கூட்டில் அதிகபட்சமான எண்ணிக்கை இருக்கும்போது குஞ்சுங்களோட சத்தம் அதிகமாக இருக்கும். அப்படி இல்லாமல் அதோட கழிவுகளோட ஸ்மெல்னால் வேட்டையாடிகள் அதிகமாக தான் கூட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்காக தான் கூட்டில் இருக்கிற குஞ்சுங்களோட எண்ணிக்கையை குறைக்கிறதுக்காகவும் இப்படி பண்ணுது. இது நம்மளோட கண்ணோட்டத்திலேருந்து பார்க்கும்போது கொடூரமாக இருந்தாலும் பேர்ட்ஸ் இப்படி பண்ணும்போது தான் அதோட ஸ்ட்ராங்கான ஜென்ரேஷனை உருவாக்க முடியும். தேர்ட் ஒன், பெண் பறவைகளோட ஆண் பறவைகள் மேட்டிங்க்கு அக்செப்ட் பண்ணாத நேரத்தில் ஆண் பறவைகள் தான் கூட்டில் இருக்கிற குஞ்சுங்களை கொன்னுட்டு பெண் பறவையோட மேட்டிங் வச்சுக்கிறதுக்காகவும் இப்படி நடக்கும். சில நேரத்தில் தாய் பறவைகள் மனநலம் பாதித்து இப்படி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வேறு யாரும் காரணம் இல்லை, நம்ம தான். ஏன்னா அந்த கூட்டில் இருக்கிற குஞ்சுங்களை நம்ம அடிக்கடி போய் பார்க்குறதுனாலையும் அதோட எக்ஸையும் குஞ்சுகளையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதுனாலையும் இதை தூரத்துலேருந்து பார்க்குற தாய் பறவை ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி தான் கூட்டில் இருக்கிற குஞ்சுங்களை கொண்டுடுது. ஸோ இதுக்கப்புறம் யாராச்சும் இந்த மாதிரி கூட்டை பார்த்தீங்கன்னா யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.